எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு ரூபாய் 2,00,000 வரை மானியம் பெறலாம். விண்ணப்பிப்பது எப்படி? பிஎம் இ-டிரைவ் திட்டத்தின் கீழ் மின்சார வாகனங்களை வாங்க மத்திய அரசு மானியம் வழங்குகிறது. இந்த திட்டம் இந்தியாவில் மின்சார வாகன புரட்சியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தில் எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், ஆம்புலன்ஸ், ட்ரக் பேருந்துகள் வாங்க 10,000 முதல் 2,00,000 வரை அல்லது வாகனத்தின் விலையில் 15% வரை மானியம் வழங்கப்படுகிறது. 2024 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இதற்கு முன்னதாக இதன் கால அளவு மார்ச் 2026 வரை இருந்தது. ஆனால் இப்போது இது 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பிஎம் இ-டிரைவ் திட்டத்தின் நோக்கம் நாட்டில் இவி பயன்பாட்டை விரைவுபடுத்துதல், சார்ஜிங் நிலையங்களை நிறுவுதல் மற்றும் இந்தியாவில் வலுவான இவி உற்பத்தி சூழலை உருவாக்குதல் ஆகியவை ஆகும். இந்த திட்டம் எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைப்பது குறிக்கோளாக கொண்டுள்ளது. மேலும் இது குறித்த விவரங்களை pm-e-drive heavyindustries.gov.in என்ற இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். 40 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 9 பெரிய நகரங்களில் 24.8 லட்சம் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு மானியம் வழங்க அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது. இருசக்கர வாகனங்களுக்கு 1 கிலோவாட்டுக்கு ரூபாய் 5,000, அதிகபட்சமாக 10,000, 3 சக்கர வாகனங்களுக்கு 25,000 முதல் 50,000 வரையும், பேருந்துகளுக்கு 1,00,000 முதல் 35,00,000 வரையும் மானியம் வழங்கப்படும். இது வாகனத்தின் தொழிற்சாலை விலையில் 15% வரை இருக்கலாம். எது குறைவோ அதுவே வழங்கப்படும். உதாரணமாக, நீங்கள் 1,00,000க்கு ஒரு இவி இருசக்கர வாகனம் வாங்குவதாக இருந்தால் உங்களுக்கு 10,000 மானியம் வழங்கப்படும். நீங்கள் மீதமுள்ள 90,000 மட்டும் கட்டினால் போதும். அதாவது நீங்கள் வாங்கும் பேட்டரியின் கிலோவாட் பொறுத்து உங்களுக்கு மானியம் வழங்கப்படும். பேட்டரியின் கிலோவாட் அதிகரிக்க உங்களுக்கு கிடைக்கும் மானியத்தின் தொகையும் அதிகரிக்கும். அதாவது பேருந்து, ட்ரக் போன்றவற்றின் பேட்டரியின் கிலோவாட் அதிகம் என்பதால் அதற்கு கிடைக்கும் மானியம் அதிகமாக இருக்கும். பிஎம் இ-டிரைவ் திட்டத்தின் கீழ் தேவையான அரசு சலுகையை பெற இவி வாங்குபவர்களுக்கு இ-வவுச்சர்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. பிஎம் இ-டிரைவ் திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற இவி டீலரை அணுக வேண்டும். டீலர் பிஎம் இ-டிரைவ் போர்ட்டலில் வாடிக்கையாளர் ஆதார் அட்டையை பயன்படுத்தி இ-வவுச்சர்களை உருவாக்குவார். வவுச்சர் டவுன்லோட் செய்வதற்கான இணைப்பு வாடிக்கையாளர்களின் மொபைல் எண்ணுக்கு வரும். அதை டவுன்லோட் செய்து கையொப்பமிட்டு டீலர் சமர்ப்பிக்க வேண்டும். டீலர் கையொப்பமிட்ட வவுச்சரை போர்ட்டலில் அப்லோட் செய்த பின் வாடிக்கையாளர்கள் மானியம் போக மீதி தொகையை செலுத்தி வாகனத்தை வாங்கிக் கொள்ளலாம். தகுதி: இந்தியராக இருக்க வேண்டும். நீங்கள் வாகனம் வாங்கும் டீலர் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளராக இருக்க வேண்டும். அதாவது இந்த திட்டத்தின் கீழ் அந்த கம்பெனி அல்லது டீலர் பதிவு செய்திருக்க வேண்டும். நீங்கள் வாங்கும் இருசக்கர வாகனத்தில் பேட்டரி அட்வான்ஸ்டாக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் வாங்கும் சமயத்தில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பேட்டரியாக இருக்க வேண்டும். ஒரு கேட்டகரியில் ஒரு முறை மட்டுமே இந்த மானியத்தை வாங்க முடியும். அதாவது நீங்கள் உங்கள் ஆதார் அட்டையை வைத்து இந்த திட்டத்தின் கீழ் இருசக்கர வாகனம் வாங்கியிருந்தால் மறுமுறை நீங்கள் இருசக்கர வாகனம் வாங்க முடியாது. ஆனால் கார், 3, 4 சக்கர வாகனங்கள் வாங்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய மொபைல் நம்பருடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அரசு துறையை சேர்ந்த நிறுவனங்கள் இந்த திட்டத்திற்கு மானியம் பெற முடியாது.